ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலீஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலை நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச அப்பம் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக குயிக்காக செஞ்சிடலாம். அப்பம் மைதா மாவு வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செய்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடனடியாக ஊற்றுறதுனால சோடா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, ஒயிட் சுகரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சி வரட்டும். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா திக்காக இட்லி மாவு பார்த்து கலக்கிக்கலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது கூட நான் ஒரு வாழைப்பழத்தை மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழம் ஆட் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவு கலக்கிக்கோங்க. திக்காக இருக்கணும். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 ஊற்றிக்கிறேன். சின்ன சட்னி கரண்டியில் ஊற்றினாலே நல்லா புஃப்னு வந்துடும். நான் இந்த கரண்டியில் எடுத்திருக்கேன். பெருசில் ஊற்றினா ஒரு 2 அப்பம் தான் ஊற்ற முடியும். பாருங்கள், மேலே நல்லா புஃப்னு வருது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். உள்ளே கோதுமை வேகாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்தில் எல்லாம் வெந்து வந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறனால. இதே மாதிரி பனியாரக்கல்லையே ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணல. தேங்காய் ஆட் பண்ணால் அன்றைக்கே தீர்த்தரணும். இது வச்சும் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியே வச்சா 2 நாள் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளே. அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது. குயிக்காக குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்போ குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், உள்ளேயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுலேயே மைதா மாவு வச்சும் நம்ம செய்யலாம். இல்லைனா பச்சரிசி ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சு அதை அரைச்சி அது கூட ரவை வச்சு செய்வாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.